அதியன் தமிழ் டாக்கீஸர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம அதியன் தமிழ் டாக்கீஸ்ல பார்க்க போற திரைப்படம் இயக்குனர் வினோத் இயக்கத்துல விஜய், பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, கௌதம் வாசுதேவன், பிரகாஷ்ராஜ், பிரியாமணி, மதன் கௌரி, நேல்கள் ரவி, ரேவதி மற்றும் பலர் நடிச்சிருக்கிற ஜனநாயகன் இந்த படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா பாப்பாப்பட்டின்ற ஊரை முதல்ல காமிக்கிறாங்க. இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே ஓட்டு போட வர மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ஊருக்கு நேல்கள் ரவி வந்து இன்ஸ்பெக்டரா போறாரு. ஏன் நீங்க எல்லாரும் ஓட்டு போட வர மாட்டீங்க? ஓட்டு போட வாங்க. ஓட்டு போடுறதுன்றது ஒவ்வொரு மனிதனுடைய ஜனநாயக கடமை. நீங்க வந்து ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, இல்லைங்க நாங்க ஓட்டு போட்டா பாருங்க, போன வருஷம் ஓட்டு போட்டவங்களோட கைகள்லாம் வெட்டிட்டாங்க, அதனால நாங்க வந்து ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல வந்து நேல்கள் ரவி சொல்றாரு, நீங்க எல்லாருமே ரொம்ப பயந்து இருக்கிறீங்க, உங்க பயத்தை போக்குற மாதிரி நான் ஒரு உண்மை கதையை சொல்றேன், அதுக்கப்புறமா நீங்க முடிவெடுங்க அப்படின்னு சொல்லி கதையை ஆரம்பிப்பாரு. இப்பவே உங்களுக்கே தோணும், படம் இங்க ஆரம்பிக்குது, அப்போ ஓட்டு போடாத மக்கள் கடைசியா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு இங்கேயே உங்களுக்கு நீங்க யோசிப்பீங்க. சரி, நம்ம நேல்கள் ரவி என்ன சொல்ல ஆரம்பிக்கிறார், நம்ம ஹீரோவோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ வந்து ஜெயில இருக்கிறாரு, ஏன் அவர் ஜெயில வந்தாரு அப்படின்றதையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த ஜெயில பாத்தீங்கன்னா நன்னடத்தையின் காரணமாக அங்க கௌதம் வாசுதேவன் தான் ஜெயில் வார்டன், ஜெயில் அதிகாரியா வராரு. இவரோட நம்ம விஜயோட நன்னடத்தை காரணமா நம்ம கௌதம் வாசுதேவன் என்ன பண்றாரு, அவர் வந்து அவரோட சொந்த பரோல்ல வந்து அவங்க அம்மாவை பார்க்கறதுக்கு அனுமதிக்கிறாரு. இதனால வந்து அவர் துறை ரீதியான ஒரு நடவடிக்கை எடுத்துடுறாங்க. அதனால வெளியே ரிலீஸ் ஆயிட்டு வெளியே போயிட்டு கௌதம் வாசுதேவன் வீட்டுக்கு போறாரு. அந்த ஒரு ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா கௌதம் வாசுதேவன் வந்து இறந்துடுறாரு. அவரோட பொண்ணான நம்ம மமிதா பைஜு குட்டி பொண்ணை எடுத்து இவர் வளர்க்குறாரு. அந்த குட்டி பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு ராணுவத்துல சேரணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. அந்த பொண்ணு ராணுவத்துல சேர்ந்துச்சா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி முடிக்கிற படம் தாங்க அந்த ஜனநாயகன். உண்மையிலேயே சொல்றேன், வேற லெவல்ல படம் இருக்குதுங்க. சூப்பரான படம் ஜனநாயகன். நீங்க எல்லாருமே வந்து பார்க்கலாம். அதாவது விஜய்க்காகவே, விஜய் ரசிகர்களுக்காகவே நம்ம வினோத் வந்து ஒரு ஒரு வரியும் பார்த்து பார்த்து எழுதி எடுத்திருக்கிறாருங்க. வேற லெவலுங்க. உண்மையிலேயே சூப்பரா எடுத்திருக்கிறாரு. ஒவ்வொரு சண்டை காட்சியா இருக்கட்டும், அந்த கொடூரமான வில்லனா இருக்கிறாரு. நம்ம படம் இந்த படம் ஜனநாயகன் படத்துல வர வில்லன் வந்து ஒரு கொடூரமான வில்லனா இருக்கிறாரு. பயங்கரமான வில்லனா இருக்கிறாரு. அந்த சண்டை காட்சிகள்லாம் வேற லெவல்ல இருக்குது. அந்த விஜய் சொல்ற வசனங்கள்லாம் ரொம்ப சூப்பராவே இருக்குது. ஒரு கட்டத்துல ஒரு ஒரு நேரத்துல பாத்தீங்கன்னா, விஜய் ஒரு டயலாக் சொல்லுவாரு. விஜயோட அந்த மமிதா வளர்ப்பு பொண்ணு மமிதா பைஜுவ ஒரு போலீஸ் அதிகாரி கடத்திக்கிட்டு போயிடுவாரு. வேணும்னே என்கிட்ட இல்லன்னு சொல்லி அந்த தப்பா நடந்துக்கிறதுக்கு அந்த போலீஸ் அதிகாரி முயற்சி பண்ணுவாரு. அப்போ ஒரு ஃபோன் கால் பண்ணுவாரு விஜய். அப்ப சொல்லுவாரு, "நாளையில இருந்து உனக்கு 2 நிழலு. ஒண்ணு உந்து, இன்னொன்னு எந்து" அப்படின்னுவாரு. அந்த டயலாக்லாம் உண்மையிலேயே வேற லெவல்ங்க. உண்மையிலே அந்த டயலாக் வேற லெவல். "நாளையில இருந்து உனக்கு 2 நிழலு. ஒண்ணு உந்து, இன்னொன்னு எந்து" அப்படின்னு சொல்றதெல்லாம் வேற லெவல். சூப்பரா இருந்துச்சு அந்த டயலாக்லாம். அதே மாதிரி படத்துல வர ஒவ்வொரு டயலாக்குமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. உண்மையிலேயே விஜய்க்காகவும், விஜய் ரசிகர்களுக்காகவுமே எடுக்கப்பட்ட படம் தான் வினோத். வினோத் ரொம்ப ரொம்ப மெனக்கெட்டு இந்த படத்தை சூப்பராவே எடுத்திருக்கிறாரு. இந்த படத்தை பார்க்குற எல்லாருமே விஜய்க்கு கண்ண மூடிக்கின்னு ஓட்ட போட்டுருவாங்க. கண்ண மூடிக்கின்னு விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு படத்தை எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஏன், நம்ம உதயநிதியா இருந்தாலும் சரி, இன்ப நிதியா இருந்தாலும் சரி, அ முரசொலி மாறனா இருந்தாலும் சரி, அது புழு சட்டை மாறனா இருந்தாலும் சரி, இந்த படத்தை பார்க்குற எல்லாருமே விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்க. விஜய், ஆமா விஜய் நல்லவர் தானே அப்படின்னு விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு திங்க் பண்ண வச்சுடுவாங்க. அந்த அளவுக்கு படத்தை எடுத்து வச்சிருக்கிறாங்க இந்த ஜனநாயகன் படத்தை. உண்மையிலேயே வேற லெவலுங்க. சண்டை காட்சியா இருக்கட்டும், சென்டிமெண்ட் காட்சியா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருக்குது ஜனநாயகன். கண்டிப்பா இன்னும் தியேட்டர்ல ஓடிட்டு இருக்குது. மிஸ் பண்ணாதீங்க. எல்லாரும் தியேட்டருக்கு போயிட்டு பாருங்க இந்த படத்தை. ஏன்னா விஜயோட கடைசி படம்ன்றதுனால நான் பார்க்க சொல்லல. உண்மையிலேயே நல்லா இருக்குது. அதே மாதிரி சின்ன பசங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. 3 வயசுக்குள்ள இருக்கிற குட்டி பசங்கள அலோவ் பண்ணுவாங்க. 3 வயசுக்கு மேல இருந்தா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன் 3 வயசுக்கு மேல இருந்து அலோவ் பண்ண மாட்டாங்கன்னா, அவங்க படத்த பார்ப்பாங்க. இந்த படத்துல வந்து நெறைய வயலன்ஸ்லாம் இருக்குது. அ தல துண்டாகுற மாரி, கை வெட்டுற மாதிரி, ஒரு பொண்ணோட சேலைய உருவுறாங்க. ரத்தத்த நக்குற மாதிரி ஒரு சீன்லாம் வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் வயலன்ஸ். அதனால சர்டிபிகேட் இந்த படத்துக்கு குடுத்ததுனால, 3 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைங்கலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. 3 வயசுக்குள்ள இருந்தா மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஏன் 3 வயசுக்குள்ள இருக்கிறவங்க அலோவ் பண்றாங்கன்னா, அதாவது அவங்க படத்த பார்க்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் அப்படி பண்றாங்க. அதனால நீங்க எல்லாருமே போனீங்கன்னா 3 வயசுக்குள்ள இருந்தா மட்டும் பசங்கள கூட்டிட்டு போங்க. இல்லன்னா வந்து தேவையில்லாம அப்புறம் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அந்த மாரி சிச்சுவேஷன் உங்களுக்கு ஏற்படும். அதாவது எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். எனக்கு இன்னொன்னு கூட தோணுது. அதாவது படம் நல்லா ஓடி முடிஞ்சதுக்கு அப்புறம், இந்த தேவையில்லாத அந்த காட்சிகள்லாம் நீக்கிட்டு,
எல்லாரும் பார்க்குற மாதிரி கூட திருப்பி படத்தை விடலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு சின்ன யோசனை தோணுது. இதை நீங்கள் உங்கள் படக்குழு தான் நீங்கள் முடிவு பண்ணணும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அதியன் தமிழ் டாக்கீஸ். இது சிங்கிள் ஷாட் ரிவ்யூ. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.